வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிரம்பின் போக்கு இந்திய ராணுவ சாதன தயாரிப்பில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு மறைமுக பதிலடி கொடுத்த இந்திய பிரதமர் மோடி. இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்காது என்று அறிந்ததாக கூறும் டிரம்ப். தொடங்கியது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் அகால். இனி விரிவான செய்திகள். டிரம்பின் 25% வரி விதிப்பு அதிர்ச்சி வந்துள்ள நிலையில் முக்கிய பாதுகாப்பு திட்டங்களில் அமெரிக்க அமைப்புகளை சார்ந்திருப்பதை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டியுள்ள நேரம் வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்திய இறக்குமதிகளுக்கு 25% வரி விதிப்பு அறிவிப்பு இந்தியாவின் பொருளாதார மற்றும் தந்திரோபாய வட்டாரங்களில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியுள்ளது. டிரம்பின் வரி விதிப்பு முதன்மையாக வர்த்தகங்களை நோக்கமாக கொண்டிருந்தாலும் இந்த நடவடிக்கை இந்திய பாதுகாப்பு அமைச்சுக்குள் முக்கியமான இந்திய தயாரிப்பு ராணுவ சாதனங்களில் அமெரிக்க தயாரிப்பு பாகங்களை ஆழமாக நம்பியிருப்பது குறித்து நீண்டகால எச்சரிக்கையை மீண்டும் தூண்டியுள்ளது. இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு. ராணுவ சாதன தயாரிப்பில் தன்னிறைவு பெறுவதற்கான இந்தியாவின் லட்சியம் சமீபகால ஆண்டுகளில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. ஆனால் பல உயர்மட்ட உள்நாட்டு ராணுவ சாதன தயாரிப்புகள் இன்னமும் அமெரிக்க மின்னியல் பாகங்கள் மற்றும் அதன் துணை அமைப்புகளை பெரிதும் சார்ந்துள்ளது. டிரம்பின் சமீபகால தாக்குதல் ஒரு தெளிவான நினைவூட்டலாக செயல்படுகிறது. நீங்கள் ஒரு கூட்டாளியை அதிகமாக நம்பியிருக்கும் போது அந்நிய செலாவணி விரைவில் ஒரு பொறுப்பாக மாறும். இந்தியாவின் பல முதன்மை ராணுவ சாதன திட்டங்கள் உள்நாட்டு தயாரிப்பு என்று பாராட்டப்படுகின்றன. முரண்பாடாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட என்ஜின்கள் அல்லது முக்கியமான அமைப்புகளால் இயக்கப்படுகின்றன. மிகவும் குறிப்பிடத்தக்க சில எடுத்துக்காட்டுகள் இங்கே குறிப்பிடுகிறோம், கவனியுங்கள். இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை என்று ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு உதாரணம் தருகின்றோம். இந்திய ராணுவத்தின் ஜொராவர் இலகுரக ராணுவ டேங்கை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த இந்திய தயாரிப்பு டேங்கை இயக்குவது அமெரிக்க தயாரிப்பு என்ஜின். அமெரிக்க தயாரிப்பு ஆப்ராம்ஸ் டேங்கிற்காக முதலில் உருவாக்கப்பட்ட அமெரிக்க என்ஜின் கமின்ஸ் BTA 903E T760 இந்திய தயாரிப்பு ஜொராவர் இலகுரக ராணுவ டேங்க் இயக்கப்படுகிறது. அதிக உயரமான மலைப்பகுதி போருக்கு டேங்கை இயக்க அந்த சக்தி வாய்ந்த என்ஜின் தேவை. அமெரிக்கா ஏதோ ஒரு காலத்தில் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு வழிமுறைகளை ஆயுதமாக்க முடிவு செய்தால் இந்த என்ஜின் ஒரு சவாலாக மாறும். அடுத்து இந்திய கடற்படையின் P-17 மற்றும் P-17A ஸ்டெல்த் போர் கப்பல்கள், அதாவது இந்திய தயாரிப்பு ஷிவாலிக் மற்றும் நீலகிரி கிளாஸ் கப்பல்கள். இவை ஒவ்வொன்றும் அமெரிக்க நிறுவனமான GEயின் தயாரிப்பு LM-2500 எரிவாயு விசையாழியை கொண்டுள்ளன. இது நிரூபிக்கப்பட்ட கடல் உந்து விசை அமைப்பு. ஆனால் இந்தியாவில் சுயாதீனமாக உற்பத்தி செய்யவோ அல்லது பராமரிக்கவோ செய்ய முடியாது. அமெரிக்காவிடம் தான் போக வேண்டும். அங்கே ட்ரம்ப் போல ஒருவர் ஜனாதிபதியாக இருந்தால் எதுவும் நடக்கலாம். அடுத்து இந்திய விமானப்படை பயன்படுத்தும் LCA தேஜஸ் போர் விமானம் MK-1 மற்றும் MK-1A இரண்டு வகைகளும் அமெரிக்க தயாரிப்பு GE F-04 IN-20 என்ஜினால் இயக்கப்படுகின்றன. இதனால் உள்நாட்டு இலகுரக போர் விமானம் என்ஜின் உதிரிப்பாக தாமதங்கள், என்ஜின் தடைகள் அல்லது வாஷிங்டனின் செயற்பாட்டுக்கு தடைகளுக்கு ஆளாகலாம். இந்திய தயாரிப்பு LCA தேஜஸ் விமானம் MK-2 மற்றும் AMCA MK-1 இந்த அடுத்த தலைமுறை போர் விமானங்கள் அமெரிக்க தயாரிப்பு GE F-414 என்ஜினை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. இது இந்தியாவின் எதிர்கால விமான சக்திசாலி வரைபடத்தில் அமெரிக்க செல்வாக்கை மேலும் நிலைநிறுத்துகிறது. கூட்டு உற்பத்தி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுவது உறுதியளிக்கும் அதே வேளையில் நிச்சயமற்றதாகவே உள்ளது மற்றும் இன்னமும் இறையாண்மை வடிவமைப்பு அதிகாரத்தை வழங்கவில்லை. குறுகிய கால வசதி அல்லது கொள்முதல் குறுகிய பார்வை காரணமாக இந்திய தயாரிப்பு ராணுவ சாதனங்களில் அமெரிக்க தொழில்நுட்பத்தின் இந்த குவிப்பு இந்தியாவின் மிகவும் லட்சிய உள்நாட்டு ராணுவ திட்டங்களின் மீது அமெரிக்காவின் செல்வாக்கை முரண்பாடாக பரிசளித்துள்ளது. இது இப்போது டிரம்பின் வரி விதிப்பின் கூர்மையான கவனத்திற்கு வந்துள்ள ஒரு முரண்பாடு. அமெரிக்க அமைப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவுகள் குறுகிய கால சிந்தனை, அதிகாரத்துவ மந்தநிலை அல்லது நுட்பமான வெளிப்புற அழுத்தங்களால் இயக்கப்பட்டது. அதன் விளைவுகள் நீண்டகால தந்திரோபாய பாதிப்புகளை உருவாக்கலாம் என்பதற்கு ட்ரம்ப் ஒரு கோடி காட்டியுள்ளார். ட்ரம்ப் சகாப்த கொள்கைகள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வரும்போது எதிர்கால புவிசார் அரசியல் முட்டுக்கட்டை அல்லது இருதரப்பு உறவுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். அப்போது முக்கியமான உதிரி பாகங்கள், மேம்படுத்தல் பாதைகள் மற்றும் செயல்பாட்டு அனுமதிகள் தாமதப்படுத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்ற சாத்தியம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவை செயலிழந்த பொருளாதாரம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு மறைமுக பதிலடி கொடுத்துள்ளார் இந்திய பிரதமர் மோடி. பிரதமர் மோடி கூறிய போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து பேசும் வேளையில் உலகளாவிய நிலவரத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உலக பொருளாதாரம் நிலையின்மை மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்வைத்திருக்கிறது. இது போன்ற தருணத்தில் உலக நாடுகள் தங்கள் சொந்த நலன்களில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன. உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் பயணத்தில் உள்ள இந்தியாவும் தனது பொருளாதார முன்னுரிமைகள் குறித்து விழிப்புடன் செயலாற்றுவது அவசியம்.
இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக வேண்டுமெனில் மக்கள் மத்தியில் சுதேசி உணர்வை தட்டி எழுப்ப வேண்டும். எந்த பொருள் வாங்கினாலும் அதை இந்தியர் உருவாக்கினாரா, இந்தியரின் வியர்வையால் இந்தியரின் திறமையால் உருவானதா என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்க வேண்டும். உலகம் நிலையற்ற நிலையை கடந்து வரும் நிலையில் நமது கடைகளிலும் சந்தைகளிலும் உள்ளூர் பொருட்களை மட்டுமே விற்பதென்று வர்த்தகர்கள் உறுதியேற்க வேண்டும். திருமணம் மற்றும் விழா காலம் நெருங்குவதால் உள்ளூர் பொருட்களை வாங்குவதை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக பதற்றத்திற்கு இடையே பிரதமரின் பொருளாதார ரீதியான தேசியவாத கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. அதேபோல் இந்தியாவை செயலிழந்த பொருளாதாரம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கிறது என மறைமுகமான பதிலடி கொடுத்துள்ளார் மோடி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா இனி ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்காது என்று அறிந்ததாகவும் அது ஒரு நல்ல நடவடிக்கை என்றும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்து வரும் நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவை தொடரும் நாடுகளை ட்ரம்ப் எச்சரித்து வருகின்றார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் எரிபொருள் வாங்குவது தொடர்பாக கடந்த வாரம் அவர் கடும் விமர்சனம் செய்ததோடு இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி விதிப்பையும் அறிவித்திருந்தார். இந்திய அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கின்றது என்றும் அதனால் இருநாட்டு வர்த்தகம் சமமாக இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போது சில இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை நிறுத்தியுள்ளன என்ற தகவலுக்கு நடுவே ட்ரம்பின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. இதற்கிடையில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்முதல் நடவடிக்கைகளை இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அரசு வட்டாரங்கள் இதை மறுத்து இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்கின்றது என்று தெரிவித்துள்ளன. அவர்கள் கூறிய போது நாட்டின் எரிசக்தி கொள்முதல் நடவடிக்கைகள் சந்தை நிலவரம் மற்றும் தேசிய நலன்களை முன்னிட்டு மேற்கொள்ளப்படுவதாகும். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி நிறுத்தப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது என்றும் தெரிவித்தனர். இந்திய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் எரிசக்தி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த போது எமது எரிசக்தி கொள்முதல் அணுகுமுறை சந்தையில் உள்ள சலுகைகள் மற்றும் தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமைக்கப்படுகிறது. இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. அது சந்தை இயக்கவியல் மற்றும் தேசிய நலன் ஆகியவற்றால் வழிநடத்தப்படுகின்றது. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நிலையான கூட்டாண்மை உள்ளது என்றார். அமெரிக்காவுடன் இந்தியாவின் உறவுகள் பல சவால்களை சந்தித்து பல மாற்றங்களையும் கடந்து வளர்ந்துள்ளன. இந்த உறவை முன்முயற்சியுடன் முன்னெடுக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளது. இரு நாடுகளும் இந்த நட்புறவை மேலும் வளர்க்க ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த நட்புறவு தொடர்ந்து முன்னகரும் என்று நம்புகின்றோம். மற்ற நாடுகளுடன் இந்தியாவின் இருதரப்பு உறவுகள் அந்த நாடுகளின் சொந்த தகுதி அடிப்படையில் முடிவு செய்யப்படும். இதில் மூன்றாம் தரப்பு நாட்டின் தலையீடு ஏற்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் கொல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீவிரவாதிகளுக்கு இடையில் நடைபெற்ற கடும் மோதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்காமில் அமைந்துள்ள அகால் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் வெள்ளிக்கிழமை விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை தொடங்கினார்கள். ஆபரேஷன் அகால் என பெயரிடப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையின் போது காட்டுக்குள் சோதனை மேற்கொண்ட படையினர் மீது மறைந்திருந்த தீவிரவாதிகள் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். ராணுவ துருப்புகளும் உடனடியாக பதிலடி கொடுத்ததை அடுத்து இரு புறத்தினரும் இரவு முழுவதும் துப்பாக்கி போரில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக வெளியான ராணுவ அறிக்கையில் ஆபரேஷன் அகால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை இடம்பெற்ற தாக்குதல்களில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். நடவடிக்கை இன்னமும் முடிவடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இன்னமும் சில தீவிரவாதிகள் வனப்பகுதியில் மறைந்திருக்க வாய்ப்பு உள்ளதால் தேடுதல் நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர்.